ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து மினி ஜாங்கிரி. அந்த மினி ஜாங்கிரிக்கு தேவையான பொருள் வந்து இந்த டம்ளரால் நான் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா களைஞ்சிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாக ஜலம், அதாவது நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப ஜலம் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டம்ளராலே 2 டம்ளர் நம்மளுக்கு வந்து இந்த பாகு வைக்கிறதுக்கு அந்த ஜீராக்கு இது தேவைப்படும். அந்த ஜீராவோட பதம் வந்து உங்களுக்கு வந்து ஒத்த கம்பி அப்படி லைட்டாக அப்படி தொட்டா வரும், அந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்த உடனே கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பிடிஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் ஃபுட் கலர் சாதாரணமாக வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி அல்வாக்கும் இதுக்கு மட்டும்தான். கேசரி கூட லைட்டாக நம்ம மஞ்சப்பொடி போட்டுப்பேன். இதுக்கு மட்டும் ஏன்னா கலர் இல்லாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவரையும் இது கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கையால் நல்லா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமாவது குறைஞ்சது நல்லா இப்படி பண்ணணும். ஒரே சைடாக சுற்றி சுற்றி சுடணும். இல்லைன்னா நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்க்லையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்கில் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சக்கரை பாகுக்கு வந்து அப்போ 1/2 டம்ளர் தண்ணி சொன்னேன். இல்லை சாரி, வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா பாகு வேணும். இதுக்கு வந்து நான் மைல்டாக கலர் போட்டிருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் கலர் போடணும் நம்ம. அவ்வளோதான். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இது பாருங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணதுனால நல்லா உப்பின்னு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரெட்டு துணி இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரோ பால் கவரோ அதில் எடுத்துட்டு போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இந்த இடத்த கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து துளியூண்டு ஓட்ட கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப பெருசாக வந்துடும். ஊறின பிறகு ஜாங்கிரி பெருசாகிடும். அதனால வந்து சின்னதாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த சக்கரை தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இதுக்கு பதம் என்னன்னா, முதல்ல நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும். அதுக்கப்புறமா இப்படி விட்டு பார்த்தேன்னா கொஞ்சம் ஒரு கம்பி ஒன்று வரும். இன்னும் கொஞ்சம் ஆகணும். இன்னும் 2 நிமிஷம் தான் ஆகிடும். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடணும். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புழிங்கோ. அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து நான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு, முன்ன போகினியில் பண்ணுவா பித்தளை இருக்கும். இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் நான் வச்சுக்கல. அதனால வந்து இதில் புழியணும். அடுத்தது முதல்ல இதாகட்டும். இது வந்து சூடு வந்து லைட், அதாவது ரொம்ப கொதிக்கவும் இல்லை, கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம அதை போட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சரியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம். சூடு இல்லைன்னா திருப்பி நீங்கள் பாக வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டேன்னா ஆயிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அகலமான இது வச்சுக்கோங்க. நான் எவர்சிலர் தட்டு தான் வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம மெதுவாக என்ன பண்ணணும், அப்படி நல்லா சுற்றிட்டு அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும். இல்லைன்னா வந்து பிரிஞ்சு போயிடும். அப்படி 2-3 சுற்றிட்டு அப்படி சுற்றணும். அவ்வளோதான். நல்லா சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு. மினி ஜாங்கிரி, பெரிய ஜாங்கிரி வேணுனாலும் இதுலேயே அப்படியே நம்ம சுற்றிக்க வேண்டியதுதான். இது எல்லாமே அதே இதுதான். கொஞ்சமாகவே போட்டிருக்கேன். நல்லா இதுவாகட்டும். திருப்பி விட்டுறணும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இது வந்து நல்லா கிறிஸ்பாக வரட்டும். அது கொஞ்சம் அடுப்பு மெதுவாக தான் வைக்கணும். வச்சுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. ஓட்டை வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் மெல்லிசாக வரும். இல்லைன்னா தடியாக நம்ம எப்படி போடுறோமோ அப்படி வரும். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுத்து. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓசை அடங்கின உடனே எடுங்கோ. கொஞ்சம் கிறிஸ்பாக தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் போட்டுருங்க, ஜீராவில் போட்டுருங்க பாகில். நம்ம அடுத்த ஈடு புழிஞ்சு அது ஆற வரைக்கும் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டில் வச்சுடலாம். நம்மளோட மினி ஜாங்கிரி, கொஞ்சம் பெரிய ஜாங்கிரியும் ஒரு 2-3 சுற்றிருக்கேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுது. வாட்ச் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தேங்க்ஸ் a lot.